எங்கள் மாமியார் இட்லி கடை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன். காலையில் டிஃபன் மட்டும் இந்த மாதிரி குழி பணியாரம், அடுத்து தோசை, இட்லி இது மட்டும்தான் அவங்க போடுவாங்க. இன்றைக்கி பாப்பாவுக்காக முட்டை ஊற்றி, அதாவது நம்ம குழி பணியாரம் அவங்க செய்கிறாங்க இல்லையா சேல்ஸுக்காக, அந்த மாவில் லைட்டாக முட்டையை ஊற்றி பணியாரம் சுட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அப்புறம் தோசை மாவு போட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்காக அவங்க பர்மா அம்மா கொடுத்து விட்ட பச்சை மல்லாட்டை. அதாவது வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது நிலத்துலேருந்து பிடுங்கின உடனே பச்சையாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டவுன்லலாம் கூட வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இதை. இதுவுமே பர்மா அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க. எங்கள் மாமியார் கடையில் இந்த அம்மா உணவகத்தில் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக ரூ. 1 ஒரு இட்லி அப்படி விற்கிதில்ல, அந்த மாதிரி இருக்கும். 5 பணியாரம் ரூ. 10, 4 இட்லி ரூ. 10, ஒரு தோசை ரூ. 10, அப்படி தான் ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார், ஒரே சட்னி ஒரே சாம்பார் தான். ஆனால்